வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட உலக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆமென். இந்த உலகத்திலேயே ஜீவன் உள்ள ஒரே ஒரு புத்தகம் வேத புத்தகம். ஆமென். இந்த உலகத்திலேயே தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எழுதியிருக்கிற ஜீவன் உள்ள வார்த்தைகள் அடங்கிய புத்தகம் வேத புத்தகம். ஆமென். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் ஜீவன் உள்ளது. ஆமென். அது நம்மோடு கூட பேசக்கூடியது. ஆமென். அது நம்மை வழிகாட்டியாக நமக்கு இருக்கக்கூடியது. ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனடைய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சற்று நேர சிந்தனைக்காக வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபம் 1 யோவான் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாவது நிருபம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்ட வேத வசனங்களை வாசிக்கும் போது தேவனுடைய அன்பு நம் மத்தியிலே எப்படி வெளிப்பட்டது என்று சொல்லி ஆணித்தரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யோவான் அன்பை குறித்து, தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து அங்கே எழுதி வைத்திருக்கிறது நாம் பார்க்க முடியும். யோவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அன்பின் அப்போஸ்தலன். அவன் எப்படிப்பட்ட அப்போஸ்தலன்? அன்பின் அப்போஸ்தலன். நம்முடைய நிருபங்கள் ஆகட்டும், நம்முடைய சுவிசேஷங்கள் ஆகட்டும், தேவனுடைய அன்பை குறித்து ஆணித்தரமாய் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி அவன் சொல்லும் போது சொன்ன வார்த்தையை தான் நாம் கேட்கிறோம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பிழைக்கும்படிக்காக தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார். ஆமென். எதற்காக? நீங்கள் நானும் பிழைக்கும்படிக்காக. இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் பிழைக்கும்படிக்காக ஆண்டவர் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் நமக்காக அனுப்பி தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலே தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. ஏன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் ஆண்டவர் அனுப்பினார் என்றால் அவர் நம்மேல் வைத்த அன்பு. ஆமென். சொல்லுங்க, ஒரு தேவனே இந்த உலகத்திலே மனிதனாக இறங்கி வந்தார்னா அது உங்கள் மேல் என் மேல் வைத்திருக்கிற தேவனுடைய அன்பு. ஆமென். சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். அவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், வானத்தை படைத்தவர், அந்த சராசரங்களை சிருஷ்டித்தவர், மிகவும் பெரியவராகிய தேவன் இந்த உலகத்துல உங்களை என்னைய தேடி வரணுங்கிற அவசியமே இல்ல. ஆனாலும் உங்களையும் என்னை படைத்ததுனால, உங்கள் மேல் என் மேல் வைத்திருக்கிற அன்பினால அவர் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை மிகவும் அன்புள்ளவர். பாருங்க, ஒரு உயர்ந்தவர் இருக்கிறார்கள், ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஒரு பெரிய பண்ணையார் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது அவர்களுக்கு கீழாக பணிபுரிகிறவர்கள் அல்லது அவர்களுக்கு கீழான ஒரு வேலைக்காரர்கள் அல்லது ஒரு கூலிக்காரர்களை சந்திக்க வேண்டுமானால் இவர்கள் செல்ல மாட்டார்கள், யாரையாவது சொல்லி அனுப்புவாங்க. அவங்கள வந்து பார்க்க சொல்லுங்க அப்படிதானே சொல்லி அனுப்புவாங்க. மேலும் நம்மளை விட ரொம்ப உயர்ந்தவங்களா இருக்கிறாங்க, ரொம்ப வசதியானவங்களா இருக்கிறாங்க, அல்லது ஏதோ ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் நாம் குறிப்பா சொல்லணும்னா, சில நேரத்துல ஏதோ ஒரு காரியத்திற்காக, ஏதோ ஒரு சூழ்நிலைகளுக்காக நாம் ஏதாவது ஒரு நபரை பார்க்க போகணும்னா அவங்க நம்மளை பார்க்க வரமாட்டாங்க, நம்ம தானே செய்யணும், பார்க்க போகணும். இல்ல இப்படிதானே
சொல்லி அனுப்புவாங்க, யார்கிட்டயாவது சொல்லி அனுப்புவாங்க, அவங்கள வந்து பார்க்க சொல்லு, அவங்கள வந்து பார்க்க சொல்லுன்னு அனுப்புவாங்க. ஒருவேளை எங்கேயாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒருவேளை மிகவும் நேசிக்கக்கூடியவங்களா இருந்தா அவங்க என்ன செய்வாங்க, தேடி வருவாங்க இல்லையா? ஆனா பெரும்பாலும் நம்ம தான் அவங்கள போய் என்ன செய்யணும், பார்க்கணும். அப்படின்னா எவ்வளவு பெரிய தேவன், மனிதனை படைத்தவர், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர், அவர் நம்மை தேடி இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார்னா அதை விட அதிகமாய் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். அதனாலதான் இந்த உலகத்தில் நேசிக்கிற, அன்பு கூறுகிற ஒரு பெரிய தெய்வம் உண்டானா நீங்கள் நானும் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா? அவர் நம்மை நேசிக்கிறவன். அவருடைய அன்பிற்கு இந்த உலகத்தில் ஒப்பே கிடையாது. அவருடைய அன்பிற்கு இந்த உலகத்தில் ஈடு இணை இல்லை. அவருடைய அன்பிற்கு இணையாக இந்த உலகத்தில் எதையும் கரையும் கொடுக்க முடியாது. அவருடைய அன்பிற்கு ஈடாக இந்த உலகத்தில் நாம் எதையும் செலுத்த முடியாது. மிகவும் பெரிதாய் அவர் அன்பு கூர்ந்தவர். ஆமென். அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. ஆமென். ஆமாவா இல்லையா? நம்மை தேடி வந்த தெய்வம். அல்லேலூயா. நம்மை தேடி வந்த தெய்வம். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார். அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒரு சொல்லலாம், சத்தம் ஒரு சொல்லலாம். வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. ஆண்டவர் நம்ம தேடி வந்ததற்கு காரணம் என்னன்னா, நீங்களும் நான் அவர் நேசித்தோம் அப்படிங்கிறதுனாலயா? எத்தனை பேர் அவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆமாவா இல்லையா? அவர் நம்ம தேடி வந்ததுனாலதான் நாம அவரை அறிஞ்சுக்கிட்டோம். ஆமாவா இல்லையா? அவர் நம்ம தேடி வரலன்னா நாம அவரை அறிந்து கொள்ள மாட்டோம். நீங்கள் நானும் அவரிடத்துல அன்பு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அவர் நம்ம தேடி வரல. அவர் தேடி வந்ததுனாலதான் நாம் அவரை நேசிக்கிறோம். அவர் நம்ம தேடி வந்ததுனாலதான் நாம் அவருடைய பிள்ளைகளானோம். அவர் நம்ம தேடி வந்ததுனாலதான் அவருக்கு சொந்தமானோம். அவர் நம்ம தேடி வந்ததுனாலதான் நாம் அவரை நேசிக்கிறோம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நாம் அவர் நேசித்ததுனால அவர் இங்க வரல. அவர் நம்மை நேசித்ததுனால அவர் இங்க வந்தார். அல்லேலூயா. வந்து என்ன பண்ணாரா? அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, அல்லேலூயா, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியானார். ஆமென். எவ்வளவு அன்பு இருந்தா நமக்காக பலியாவார். ஆமென். ஆமாவா இல்லையா? இந்த உலகத்துல யாராவது சொல்லுவாங்க, உங்களுக்காக என் உசிரையே கொடுப்பேன், ஒரு கொடுக்கவே மாட்டாங்க. கொடுப்பாங்களா? யாராவது நமக்காக உசுரை கொடுப்பாங்களா? அவங்களுக்காக என் உசுரையே கொடுப்பேன் அப்படின்னு சொல்றவங்கள்ட்ட போய் ஒரு நாள் கேட்டு பாருங்க. டாக்டரை பார்க்க போனேன், டாக்டரும் கிட்னி போயிடுச்சுனாரு, உனக்கு 2 கிட்னி இருக்குல்ல, அதுல ஒரு கிட்னியை மட்டும் எனக்கு கொடுத்து பாருங்கன்னா அவ்வளவுதான், சட்னி ஆயிடுவாங்க. ஆமாவா இல்லையா? உங்களுக்காக என் உயிரையே சொல்லுங்களேன். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்றாங்களா சொல்ல மாட்டாங்களா? கொடுப்பாங்களா? அன்பு தம்பிங்களே, கொடுப்பாங்களா? ஐயா கொடுப்பாங்களா? ஐயா கொடுப்பாங்களாமா? வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, சொல்லுங்க, கொடுப்பாங்களா? ஆமா சொல்லுவாங்க. உயிரையே கொடுப்பேன். நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. ஆமா, வாலிபர்கள் நம்பி ஏமாந்து போயிட, வாலிப பிள்ளைங்க நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. சொல்லுவாங்க, நல்ல ஆசை காட்டுவாங்க. ஆமா, யாரும் எதையும் கொடுக்க மாட்டாங்க. வேணா உயிரை எடுப்பாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. தோத்திராம அவர் உயிரை கொடுக்கிறேன் என்று சொன்னவர் அல்ல, உயிரையே கொடுத்து விட்டு சொன்னவர், நான் உங்களுக்காக மரித்திருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? உயிரை கொடுக்கிறேன் சொன்னவர் அல்ல, உயிரையே நமக்காக கொடுத்து கிருபாதார பலியானவர். நீங்களும் செய்த பாவங்கள் ஏராளம், நீங்களும் நானும் செய்த அக்கிரமங்கள் ஏராளம். உங்களுடைய என்னுடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் தேவனுக்கு முன்பாக
முன்பாக என்ன கூடாதவைகளாயிருந்தது, காணக்கூடாதவைகளாயிருந்தது, மன்னிக்க கூடாதவைகளாயிருந்தது. நம்மேல் கர்த்தர் வைத்த அன்பினால அவர் இந்த உலகத்திலே வந்து உங்களுடைய என்னுடைய அக்கிரமங்களை மன்னிக்கும்படிக்காக, பாவங்களை நிவர்த்தி செய்யும்படிக்காக ஒரு கிருபாதார பலியாக அவர் பலியானார். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, உங்களுக்காக உங்கள் பாவங்களுக்காக நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் வந்து இயேசுவை போல உன்னை நேசிக்க இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. இயேசுவை போல உன்னை நேசிக்க, இயேசுவை போல உன்னிடத்தில் அன்பு கூற யாரும் இருக்க முடியாது. அவர் ஒருவர் தான் நேசிக்கிறவர், அவர் ஒருவர் தான் அன்பு கூறுகிறவர், அவர் ஒருவருடைய அன்பு மாத்திரமே மாயமற்றது, அவருடைய அன்பு மாத்திரமே நிலையானது, அவருடைய அன்பு மாத்திரமே உண்மையானது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக என்ன செஞ்சாரா? பலியானாரா? ஒரு வேத பகுதியை கூட வாசிக்க கேட்கலாம். ஸ்தோத்திரம். ரோமர் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து எப்ப மரித்தார் தெரியுமா? நீங்கள் நான் நல்லவங்க அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யல, மரிக்கல இல்லையா? ஒருவேளை நல்லவனுக்காக யாராவது வந்து நிற்பாங்க, ஒருவேளை நல்லவனுக்காக யாராவது வந்து குரல் கொடுப்பாங்க, ஒருவேளை நல்லவனை காப்பாற்றுறதுக்கு யாராவது ஒருவர் உதவி செய்யலாம். ஆனா கெட்டவர்களுக்காக, பாவிகளுக்காக, அக்கிரமக்காரர்களுக்காக அவர்கள் மீட்பு அடையும்படிக்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். ஆமென். பாவிகளை ரட்சிக்கும்படியாய் கிறிஸ்து இயேசு உலகத்திலே வெளிப்பட்டார். யாரை ரட்சிக்கும்படியாக? நல்லவங்களை ரட்சிக்கும்படி என்று வேதம் சொல்லல, நல்லவங்களே ரட்சிக்கிறார். ஆனா இந்த உலகத்துல நல்லவனை தேடி பிடிக்கிறதா ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். பாவியாகிய நம்ம தேடிதான் இந்த உலகத்துல வந்தார். எப்ப வந்து உயிரை கொடுத்தாராம்? நீங்கள் நானும் பாவியா இருக்கும் போது நம்மை தேடி வந்து அவர் உயிரை கொடுத்ததுனால நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் அப்படிங்கறத நீங்கள் நான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய அன்பை இதை தவிர வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. அவ்வளவு ஆணித்தரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் பாவிகளாய் இருக்கையிலே அவர் வந்து நமக்காக ஜீவனை கொடுத்ததுனால, உயிரை கொடுத்ததுனால, அவர் நம்மை தேடி வந்து நம்ம மீட்டதுனால அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு வெளிப்பட்டது. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஒரு வேத வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை விசுவாசிக்கிறவன் எவனோ, ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவன் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல், என்ன செய்யாம, கெட்டு போகாம எதை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும்? நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்ன இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்காக இயேசுவை இந்த உலகத்திலே தந்தருளி, அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திலே தந்தருளி ஆண்டவர் அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஆமென். சொல்லப்பட்டிருக்கு, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய்? கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார் இல்லையா? கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார் இல்லையா? தன்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு சொட்டு உதிரத்தையும் நமக்காய் சிந்தினாரு, நமக்காய் காயப்பட்டாரு, நமக்காய் குத்தப்பட்டாரு, நமக்காய் நிந்திக்கப்பட்டாரு, நமக்காய் பரிகாசம் பண்ணப்பட்டாரு, நமக்காய் கோர சிலுவையை சுமந்தாரு, நமக்காய் தலையிலே முள்கிரீடம் சூட்டப்பட்டாரு. இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ஆமென். இந்த அன்புக்கு ஈடு என இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. இந்த அன்புக்கு ஈடு என இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. இன்னைக்கு உலகத்தை நேசிக்கிறதுக்காக எத்தனை பேர் இந்த இயேசுவை தூக்கி விட்டு போறாங்களோ, இந்த உலகத்தை நேசிக்கிறதுக்காக எத்தனையோ கிறிஸ்துவை விட்டு போகிறாங்களோ, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவின் அன்புக்கு நிகராக, இந்த இயேசுவின் அன்புக்கு நிகராக இந்த உலகத்துல வேற எந்த அன்பை பார்க்கவே முடியாது. தாய் தகப்பனுடைய அன்பு ஒரு லிமிட் தான், மனைவியுடைய அன்பு ஒரு லிமிட் தான், கணவனுடைய அன்பு ஒரு லிமிட் தான், பிள்ளைகளுடைய
அவருடைய அன்பு ஒரு லிமிட் தான். இந்த அன்பை தான் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில் இருந்து காணப்படாமல் போன சூழ்நிலைகள். எவ்வளவுதான் தாய் தகப்பன் நம்ம நேசித்தாலும், எவ்வளவுதான் கணவன் நம்ம நேசித்தாலும், எவ்வளவுதான் மனைவி நம்ம நேசித்தாலும், எவ்வளவுதான் பிள்ளைகள் நம்ம நேசித்தாலும், இதற்கெல்லாம் ஒரு லிமிட் உண்டுங்க. எந்த லிமிட்டும் இல்லாம எல்லையை தாண்டி வந்து நேசித்தவர் இயேசு ஒருவரே. அந்த அன்புக்கு ஈடு இணையாக எந்த பெற்றோரின் அன்பும் ஈடு இணையாகாது, எந்த கணவனின் அன்பும் ஈடு இணையாகாது, எந்த மனைவியின் அன்பும் ஈடு இணையாகாது, எந்த பிள்ளைகளுடைய அன்பும் ஈடு இணையாகாது, எந்த பெற்றோருடைய அன்பும் ஈடு இணையாகாது. இந்த உலகத்தில் யார் எப்படி அன்பு கூர்ந்தாலும் இயேசுவின் அன்புக்கு நிகராக முடியவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? இந்த அன்பெல்லாம் யாருக்கு கிடைச்சு தெரியுமா? பாவியாகிய நமக்கு. ஆமாவா இல்லையா? பாவியாகிய நமக்கு. ஆமென், ஹல்லேலூயா. பாவியாகிய நமக்கு. அப்படித்தானே வாழ்ந்தோம், பாவத்துல தானே வாழ்ந்தோம், அக்கிரமத்துல தானே வாழ்ந்தோம், அசுத்தத்துல தானே வாழ்ந்தோம். பிறக்கும் போது நீங்கள் நானும் ஒருவேளை பிறந்திருக்கணும், வளர்ந்து 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 இவ்வளவு நாட்கள் ஒரு பாவம் கூட செஞ்சதில்ல. ஐயேசுவை தேடி வந்தாலும் சொல்ல முடியுமா? முடியுமா? என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார், நான் துர்க்குணத்திலே உருவானேன். அழகா தாவீது சொல்றான். எந்த மனுஷனும் பாவியே, எந்த மனுஷனுக்குள்ள பாவம் இருக்கு. பாவியாகிய நம்மை கர்த்தர் நேசித்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. பாவியாகிய நம்மை கர்த்தர் நேசித்தார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு பாவியாகிய நமக்கு வெளிப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் கூட அந்த அன்பு பாவியாகிய நமக்கு வெளிப்பட்டதனாலே இந்த நாளிலும் கூட பாவியாகிய நமக்கு கிடைத்த பாக்கியம் என்ன? பாவியாகிய நமக்கு கிடைத்த பாக்கியம் என்ன? சில காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்காக நான் வாஞ்சிக்கிறேன். ஆமென். பாவியாகிய நமக்கு கிடைத்த பாக்கியம் என்ன? இந்த உலகத்துல ரொம்ப அக்கிரமக்காரனா வாழ்ந்தா ஒரு பாக்கியம் இருக்கு. என்ன தெரியுமா? இவன் எப்ப சாவான்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. இவனால எல்லாருக்கும் பிரச்சனை, இவளால எல்லாருக்கும் பிரச்சனை இல்லையா? சில நேரத்துல ரொம்ப அதிகமா குற்றங்கள் புரியும் போது அரசாங்கம் கூட அவங்க என்ன செய்யுது? மரண தண்டனை விதிக்கிறது, தூக்கிலிடுறாங்க, சுட்டுக் கொள்றாங்க. சில நாடுகள்ல சுட்டுக் கொள்றாங்க. நம்முடைய இந்தியாவுல தூக்குல போடுறாங்க. சில நாடுகளில் என்ன செய்யறாங்க? மின்சார நாற்காலியில் அமர வைத்து மின்சாரத்தை பாய்ச்சி சாகடிக்கிறாங்க. சில நாடுகளிலே சவுக்கால் வாரினால் அடித்து பொதுமக்கள் முன்னிலையிலே சாகுமுறை அடித்து என்ன செய்யறாங்க? கொல்றாங்க. சில நாடுகளில வாளால் தலையை வெட்டி என்ன செய்யறாங்க? சாகடிக்கிறாங்க. இதுதான் கெட்டவர்களுக்கு கிடைக்கிற தண்டனை, பாவிக்கு கிடைக்கிற தண்டனை. ஆனா நீங்கள் நானும் பாவியா இருக்கும் போது கர்த்தர் சில பாக்கியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். முதல் பாக்கியமே அவருடைய அன்பு தாங்க. அதை அடிச்சுக்கல வெல்லவே இல்ல. அதான் முதல்ல சொன்ன அந்த அன்பு தான் நம்ம தேடி வர வச்சுச்சு. ஆமென். அந்த அன்பு தான் நம்மிடத்தில் அவரை கொண்டு வந்துச்சு. அந்த அன்பு தான் அவருடைய இருதயங்களிலே அவரை உட்புகுத்தினது. ஆமென். தேவ அன்பு. எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவியாகிய நமக்கு கிடைத்த பாக்கியம் என்ன? முதலாவது ஒரு காரியம், ரோமர் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அந்த 22வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதால். அல்லேலூயா. பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், அக்கிரமத்துக்கு அடிமையா இருந்தோம், ஸ்தோத்திரம், பொல்லாங்குக்கு அடிமையா இருந்தோம், இந்த உலகத்துக்கு அடிமையா இருந்தோம், உலகத்தின் அசுத்தங்களுக்கு அடிமையா இருந்தோம். தேவன் நம்மை தேடி வந்ததினால், தேவன் நம்மை தேடி வந்ததினால் இந்த பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் எல்லா விதமான அசுத்தங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்ப நீங்கள் நான் யாருக்கு அடிமை? சத்தமா சொல்லலாம், இன்னும் சத்தமா சொல்லலாம். யாருக்கு அடிமை? இயேசுவுக்கு. அல்லேலூயா. தேவனுக்கு. ஆமென். அடிமைகள் ஆனதனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பாக்கியமா? ஆமா, பரிசுத்தமாகுதல். அல்லேலூயா. என்ன பாக்கியம்? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அல்லேலூயா. எனது பரிசுத்த
மாகுதல். அல்லேலூயா. நீ சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தமாகுதல். முதலாவது அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பரிசுத்தமாகுதல். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நித்திய ஜீவன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பாக்கியம்? பரிசுத்தமாகுதல். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தமாகணுமா வேணாமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, தேவன் நம்மை தேடி வந்ததுனால் பாவியாகிய நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா பரிசுத்தமாகுதல். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்துல ஒரு கரை பட்டுச்சுன்னா நம்ம குடிக்கும் போது போயிடும். நம்முடைய உடையில ஒரு கரை பட்டுச்சுன்னா துவைக்கும் போது போயிடும். நம்முடைய வாழ்க்கையில கரை பட்டுச்சுன்னா, நம்முடைய வாழ்க்கையில பாவம் வந்துருச்சு, நம்முடைய வாழ்க்கையில அக்கிரமம் வந்துருச்சுன்னா அது எப்படி போகும்னா கிறிஸ்துவின் ரத்தத்தினாலதான் போகும். அதை தவிர வேற எதனாலும் போகாது. இந்த வாக்கியத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்தா. அவர் சிலுவையில் அறையப்பட்டதுனால, அவர் நமக்காய் ரத்தம் சிந்தினதுனால நமக்குள்ளே அவருடைய பரிசுத்தத்தை ஊற்றினார். ஆமென். எதை ஊற்றினா? எதை ஊற்றினா? அப்ப பாக்கியம் என்னன்னா, முதல் பாக்கியமே நீங்கள் நான் பரிசுத்தமாகுதல் தான். ஆமென். ஆண்டுடைய முதல் நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் நானும் பரிசுத்தமாக வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்தம் ஆகணும். பாவிதான், அக்கிரமம் உள்ளவர்கள் தான். ஆனா கர்த்தர் நம்ம தேடி வந்ததுனால அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முதல் காரியம் பரிசுத்தமாகுதல். ஆமென். எப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வருகிறாரோ, எப்பொழுது இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்பொழுது நமக்குள்ளே கர்த்தர் எதை ஊற்றுகிறார்? பரிசுத்தத்தை ஊற்றுகிறார். ஆமென். எதை கொடுக்கிறார்? எதை கொடுக்கிறார்? பரிசுத்தம். ஆமென். இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்த உடனே அவருடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வெளிப்படுகிறது. அந்த ரட்சிப்பினால் அவனுக்கு உண்டாகும் பலன் என்னன்னா, முதல்ல என்ன தெரியுமா? பரிசுத்தம். முதல்ல என்னது? பரிசுத்தம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஒரு மனிதனை சந்தித்தால் அந்த மனிதன் எப்போதும் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை சந்தித்தார். அவர் என்னை குறித்த நோக்கம் என்ன? நான் எப்பொழுதும் அவர் என்ன செய்யணும்? சந்திக்கணும். ஆண்டவர் உங்களை சந்தித்தால் அவருடைய நோக்கம் என்ன? நீங்கள் எப்பொழுதும் இயேசுவை சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. இத நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும். ஆமென். அல்லேலூயா. என்னன்னா இயேசு உங்களை சந்திக்க வேண்டுமானால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் இருந்தாதான் அவங்க யார் தரிசிக்க முடியும்? நான் இத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால இயேசுவை தரிசிக்க முடியாது. நான் கிறிஸ்தவ பேரை வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் இயேசுவை தரிசிக்க முடியாது. நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் இயேசுவை தரிசிக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருந்தால் மாத்திரம்தான் நான் இயேசுவை தரிசிக்க முடியும். என் வாழ்க்கையில பரிசுத்தம் இருந்தால் மாத்திரம்தான் நான் இயேசுவை சந்திக்க முடியும். அதனாலதான் முதலாவது நமக்குள்ள எதை எதிர்பார்க்கிறோம்னா பரிசுத்தம். ஆமென். முதல் பாக்கியம் என்ன தெரியுமா? பாவத்தில் இருந்த நம்ம அப்படி தூக்கி எடுத்து அவருடைய ரத்தத்தை நமக்குள்ள ஊற்றி உச்சி முதல் உள்ள கால் வரைக்கும் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்ம என்ன செய்யறார்? சொல்லுங்களேன். குழந்தை பிறக்கும். எல்லாரும் குழந்தை பெற்றிருக்கீங்க, பெற்றிருக்கவங்களுக்கு தெரியும். எல்லாரும் குழந்தை பெற்றிருக்கீங்கல்ல, குழந்தை பெற்றவங்களுக்கு தெரியும். குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை எப்படி இருக்கும் இல்லையா? அக்கின்னு சொல்லுவாங்கல்ல, உடம்பு ஃபுல்லா படிஞ்சு அந்த ஸ்தோத்திரம், அந்த கரை, அந்த அழுக்கு இல்லையா, அந்த இது படிஞ்சு அப்படி இருக்கும். அதை சுத்தம் பண்ணிட்டு தான் கொண்டு வந்து நம்ம கையில. ஆமாவா இல்லையா? நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் ஒரு குழந்தையாய் பிறக்கிறீர்கள். உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பாவங்களையும் என் ஆண்டவர் கழுவி சுத்திகரித்து ஒரு பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கொடுத்து நீங்க பரிசுத்தத்தோடு தான் தேவனை சந்திக்கும்படியான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது தேவனுடைய அன்பு. அவர் நம்மிடத்தில் அன்பு கொண்டதனால பாவியாகிய நமக்கு கிடைத்த முதல் பாக்கியம் என்னன்னா பரிசுத்தமாகுதல். என்னது? பரிசுத்தம். நம்ம பரிசுத்தம் ஆயிட்டோம். ஆனா திரும்ப என்ன செய்கிறோம்? அன்னைக்கு நேரங்களில் அசுத்தத்தை நோக்கி போகிறோம். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்படி போனா கர்த்தருடைய அன்பு நமக்குள்ள என்ன செய்யாது? இருக்காது. இன்னைக்கு அநேகர் பிரசங்கிக்கிறாங்க, ஒரு முறை பரிசுத்தம் ஆயிட்டோம்னா நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் நம்ம எப்படி இருக்கலாம்? பரிசுத்தமா இருக்கலாம். இல்ல, வேதம் அப்படி போதிக்கவில்லை. பரிசுத்தம் ஆகிறவன் இன்னும் 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 அவன் பரிசுத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவின் வருகை வரை, மரணம் சந்திக்கிற வரை, இயேசு உங்களை சந்திக்கிற வரை, நீங்கள் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிற வரை, நீங்கள் இந்த பூமி ஒருவேளை மரணம் முந்தி வருமான சந்திக்கிற வரை நீங்க பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தமாகிறவன் இன்னும் என்ன செய்யட்டும்? பரிசுத்தம் ஆகட்டும். ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்த உடனே நீங்க பரிசுத்தம் ஆயிட்டீங்க. உண்மைதான், மாற்றம் இல்லை. ஆனா வாழ்கிற உலகம் பொல்லாங்கான உலகம். வாழ்கிற உலகம் பாவம் நிறைந்த உலகம். அசுத்த உதடுகள் உள்ள
வாழ்க்கையில நான் வாழ்கிறேன் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொல்லாங்கு நிறைந்த, அசுத்தம் நிறைந்த, பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்கிறனா அனுதினமும் பரிசுத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும். பாவிக்கு கிடைக்கிற முதல் பாக்கியமே அந்த பரிசுத்தமாகுதலை கர்த்தர் நமக்குள்ளே தருகிறவர். அல்லேலூயா. நம்புறீங்களா? இந்த நேரத்தில் கூட கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தியே வைத்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுது பரிசுத்தத்தை நீங்க செய்யணும், காத்துக்கொள்ளணும். எந்த ஒரு அசுத்தங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இது சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, கர்த்தர் அழகாய் சொல்லுகிறார் பாருங்க. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பரிசுத்தமாகுதல் தான் உங்களுக்கு கிடைக்கிற பலன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு இல்லையா, தினமும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிதானே? நிறைய பேர் அப்படிதான் போதிக்கிறாங்க. பாவம் செஞ்சுக்கிட்டே இருங்க, அறிக்கையிட்டே இருங்க. பாவம் செஞ்சு இன்னும் சொல்றாங்க, பாவம் செஞ்சு அறிக்கையிட வேண்டிய அவசியமே இல்லைன்றாங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நரகத்திற்கு வழிகாட்டுகிற குருடரான வழிகாட்டிகள் என்பதை மறந்து விடாதீங்க. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக வேண்டும். உங்களுடைய பாவங்களை கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பதாக வெளியரங்கமாக இருக்கின்றது, மறைக்கப்படவே முடியாது. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணு. இயேசு உங்களிடத்தில் வர வேண்டுமானால், நீங்கள் இயேசுவை சந்திக்க வேண்டுமானால், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் அறிக்கையிட வேண்டும். ஆமென். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இந்த வசனம் நிறைய பேருக்கு கண்ணை என்ன செஞ்சிருது, மறைச்சிருது. தோத்திரம். அவற்றை அறிக்கை செய்து தொடர்ந்து செய்கிறவனோ இரக்கம் பெறுவான். அப்படியா இருக்கு? அறிக்கை செய்து திங்கட்கிழமை வந்த ஆண்டவரே, நம் பாவி ஆண்டவரே, நம்ம நீங்க ஆண்டவரே, பையா நான் வந்தே தேவாட்டு குட்டி வந்தே, தேவ ஆட்டு குட்டி வந்தே, நம்ம நீங்க ஆண்டவரே. மகனே மகளே, நான் மன்னிச்சிட்டேன். இனி பாவம் சொல்லுங்களேன். இனி பாவம் சமாதானத்தோட போ. அனுப்பிட்டாரு ஆண்டவர். என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டாரு. திங்கட்கிழமை முடிஞ்சிச்சு. இப்ப என்னது? செவ்வாய் தோஷம். சொல்லுங்க. அடுத்த செவ்வாய்க்கிழமை என்னது? மறுபடியும் அதே பாடல், அதே காரியம், அதே சம்பவம். மறுபடியும் வந்து நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை அறியாமல் தூரம் போனேன், என்னை மன்னியும் தெய்வமே. ஒரு கிருபை. கர்த்தர் மன்னிச்சிட்டார். இப்ப என்ன செய்யணும்? ஆண்டவர் மன்னிச்சிட்டார்ல. எவ்வளவு மன்னிக்கிற தெய்வம். இப்ப புதன்கிழமை இப்ப என்னது? மறுபடியும் முதல்ல இருந்து மறுபடியும் முதல் பாவியன் மீது இருந்த அன்பு ஒன்றும் புரியலையே. ஒண்ணுமே புரியல. அடுத்து வியாழக்கிழமை மறுபடியும் அதேதான். வெள்ளிக்கிழமை அதேதான். சனிக்கிழமை அதேதான். ஞாயிற்றுக்கிழமை வந்து மறுபடியும் என்ன செய்கிறது? தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் வந்து ஆண்டவர் பரிசுத்தத்தை தெரிஞ்சுக்கிறது. மன்னிச்சுட்டே இருப்பான்னு நினைக்கிறீங்களோ? உங்கள்கிட்ட கேட்கிறேன், மன்னிச்சுக்கிட்டே இருப்பான்னு நினைக்கிறீங்களோ? மன்னிச்சுக்கிட்டே இருப்பான்னு நினைக்கிறீங்களோ? இப்படி நினைக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, எந்த பாவத்தை அறிக்கை செய்கிறாயோ அதே பாவத்தை விட்டுரு சொல்றாங்க இல்லையா? அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்ன செய்வான்?
இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம். உனக்கு தேவ இரக்கம் வேணுமா? வாழ்க்கையில் வருகிற எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்து விட்டு விடு. ஆமென். சொல்ல சிலரை பாவம் துரத்துது, சிலர் பாவத்தை துரத்துறாங்க. சிலரை பாவம் துரத்துது, சிலர் என்ன துரத்துறாங்க? பாவத்தை துரத்துறாங்க. நகரமியான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு உன்னை நேசித்ததனால உன்னை தேடி வந்திருக்கிறார். இயேசு உன்னை நேசித்ததனால, உன்மேல் அன்பு கொண்டதனால உன்னை தேடி வந்திருக்கிறார். உனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நீ என்ன செய்யணும் தெரியுமா? பரிசுத்தமாகிறவன் இன்னும் சொல்லுங்களேன், இன்னும் நான் பரிசுத்தராகையால் நீங்கள் எப்படி இருங்க? நான் பரிசுத்தராகையால். சிலர் போதிக்கிறாங்க, நான் தான் உங்க பாவத்துக்காக மரிச்சிட்டேன், நான் தான் உங்க பாவத்துக்காக அடிக்கப்பட்டுட்டேன், நான் தான் உங்க பாவத்துக்காக ரத்தம் சிந்தினேன், அதனால போய் பேசுங்க, கெட்ட வார்த்தை பேசுங்க, மற்றவனுக்கு விரோதமா எழுப்புங்க, தோத்திரம் களவானவனுக்கு தரம் செய்யுங்க, பிராடுத்தனம் செய்யுங்க, விபச்சாரம் செய்யுங்க, வேசித்தனம் செய்யுங்க, அசுத்தம் செய்யுங்க, என்ன வேணா செய்யுங்க. ஆண்டவர் அசுவில் அறையப்பட்டார்ல, தோத்திரம். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், நரகத்தின் வாசலிலே வெந்து போவா என்பதை மறந்து விடாதே. எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. நரகத்தின் வாசல் தெரிந்து கொண்டிருக்கிறது. இயேசு எவ்வளவு சீக்கிரம் வந்து கொண்டிருக்கிறாரோ, இயேசு எவ்வளவு சீக்கிரம் மறுபடி வெளிப்பட போகிறாரோ, அதே போன்ற நியாய தீர்ப்பு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மறந்து போவதாக, மறந்து போவாயாக. அவன் அவன் செய்கிற கிரியைகளுக்கு தக்க பலனை அவன் அவன் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இது நியதி, இது நியாயப்பிரமாணம், இது சட்டம், இது வேத சத்தியம். மறந்து போகாதே. கர்த்தர் உனக்கு ஒரு பலனை கொடுத்திருக்கிறார். நீ பரிசுத்தமாகும்படி, நீ பரிசுத்தமாகும்படி கர்த்தர் உனக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நீ பரிசுத்தமாகவே வேண்டும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்துல எதை எங்க வேணாலும் போய் வாங்கலாங்க, பரிசுத்தத்தை மட்டும் ஆண்டவர்கிட்ட மட்டும் தான் வாங்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்துல தப்பித்தவர் யாராவது நல்லவங்களா கூட வாழலாம், ஆனா பரிசுத்தமா என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. பரிசுத்தமா வாழணும்னா இயேசுவிடம் வந்துதான் ஆக வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டுதான் ஆக வேண்டும், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டே ஆக வேண்டும். எப்பொழுதெல்லாம் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம், அப்பொழுதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். தேவன் நம்மேல் வைத்த அன்போடு பரிசுத்தமாகுதல் தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற. இந்த பரிசுத்தமாகுதல் இருக்குன்னா நிச்சயம் அதற்கு பின்னாடி சொன்ன அந்த நித்திய ஜீவனம் உண்டு. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. என்ன உண்டு? என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. இந்த பரிசுத்தம் இருந்துச்சுன்னா கூடவே என்ன உண்டு சொல்லுங்களேன். இந்த இது பரிசுத்தம் இல்லாம நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. ஆமென். பாவம் செய்கிறவன் தேவனிடத்தில் பிரவேசிக்க முடியாது. பாவத்தை விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், அவனுக்கு இரக்கம் உண்டு. பாவத்தில் நிலைத்திருக்கிறவனோ நித்திய ஜீவனை சொந்தரித்துக் கொள்ள முடியாது. அப்படின்னா பாவியாகிய நமக்கு கிடைத்த முதல் பாக்கியம் என்னன்னா பரிசுத்தமாகுதலும் நித்திய ஜீவனம். ஆமென். பரிசுத்தமாகுதலும் நித்திய ஜீவனம். பக்கத்துல இருக்கிற முகத்தை பார்த்து சொல்லுங்க, பாவியாகிய நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் பரிசுத்தமாகுதல் நித்திய ஜீவன். நம்புறீங்களா? நம்புறீங்களா? இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? நம்புறீங்களா இல்லையா? எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? இயேசு இடத்துல வந்துட்டீங்கல்ல, உங்க வாழ்க்கை இயேசுட்ட கொடுத்துட்டீங்கல்ல, இயேசு இடத்துல உங்க பாவங்களை அறிக்கை செய்துட்டீங்கல்ல, இரக்கத்தை பெற்றீங்கல்ல, நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க? இனி பாவம், இனி பாவம், இனி பாவம், இனி கெட்ட வார்த்தை சொல்லுங்க, இனி கெட்ட வார்த்தை, இனி பொய், இனி அக்கிரம சிந்தையா இராத, இனி அசுத்தமா வாழாத, இனி அசுத்தமா நினைக்காத, அசுத்தமான இடங்களுக்கு போகாத. ஒரு சொல்லுங்க, நீ அசுத்தமான இடங்களுக்கு போகிற அதே நேரத்துல இயேசு வந்த உன் நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத மட்டும் சிந்தித்து பார்த்தா நீ போக மாட்ட. ரெண்டாவது, இந்த உலகத்தின் அன்பை காட்டிலும் இயேசு உனக்கு கொடுத்த இந்த அன்பை உணர்ந்து பார்த்தேன்னா எந்த பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். சொல்லுங்க, சத்தம் சொல்லுங்க. சில அக்கிரமங்கள் வந்திருக்கலாம், சில பாவங்கள் வந்திருக்கலாம், சில அசுத்தங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஆனா பரிசுத்தமாகுதலை கர்த்தர் நமக்கு பாக்கியமாய் கொடுத்திருக்கிறார். இனி அந்த பாவங்களுக்குள்ள என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. முழுவதும் கரைத்திரை அற்றவர்களாக, முழுவதும் பரிசுத்தமாக தெய்வனுக்காக வாழ
பழகி கொள்ளுங்க. இனி காலம் சொல்லாது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறா. நீ அசுத்தமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னா, நீ அக்கிரமமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னா, நீ அவரை சந்திக்க முடியாது. அவர் உன்னை சந்திக்க முடியாது. அவர் பாவத்தை ஒருபோதும் பார்க்கிறவர் அல்ல. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தவறான வழிகளுக்கு போகிறவர்கள் மட்டும் நான் பாவம் செய்யலாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை செய்தாலும் அது பாவம் தான். பாவம் தான். பாவத்துல சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படியெல்லாம் இல்லவே இல்ல. பால்ல ஒரு துளி விஷம் கலந்தாலும் விஷம் தான். ஒரு பாட்டில் விஷம் கலந்தாலும் விஷம் தான். பாய்சன் கொன்றே தீரும், பாவம் அழித்தே தீரும். பாய்சன் கொன்றே தீரும், பாவம் அழித்தே தீரும். உனக்கு ஒரு ரட்சிப்பாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கிருபையாய் கொடுத்திருக்கிறார். எதை தெரியுமா? பரிசுத்தமாகுதலை. ஆமென். அந்த பரிசுத்தமாகுதலோடு நித்திய ஜீவனையும் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உற்சாகம் முறையிலேயே சொல்லுங்க. இரண்டாவது பாக்கியம் என்ன? முதல் பாக்கியம் சொன்ன பரிசுத்தமாகுதலும் நித்திய ஜீவனும். பாவிக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் பரிசுத்தமாகுதல், நித்திய ஜீவன். இரண்டாவது ஒரு பாக்கியத்தை உங்களுக்காய் சொல்ல விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 19, 20, 21, 22 ஆகிய வசனங்கள். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியா, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகியும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லேலூயா. சத்தமோடு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வார்த்தை இப்படியே வாசித்தா சில காரியம் விளக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும். ரொம்ப நேரம் ஆகும். சில விஷயங்களை புரிந்து கொள்கிறதும் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஆனாலும் சுருக்கமா சொல்லி அதை ஒரு ஸ்தோத்திரம், அதை விளக்கமா சில ஒரு காரியத்தோடு அதை விளக்கமா சொல்லி இந்த ஒரு இரண்டாவது கிடைத்த அந்த வாக்கியத்தை உங்களுக்காக நான் அறிவிக்க விரும்புகிறேன். இரண்டாவது வாக்கியம் என்னன்னா, நம்ம சுருக்க ரத்தனமா சொல்லணும்னா, பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவதற்குரிய ஒரு வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் பாவிக்கு கிடைத்த ஒரு வாக்கியம் என்னன்னா, இரண்டாவது வாக்கியம் பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவதற்குரிய ஒரு வாக்கியம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தம் ஆகிறதுனால ஆண்டவர் நம்மை பரிசுத்தம் ஆக்குறது முதல் வாக்கியம். அப்படி பரிசுத்தம் ஆக்குகிறதுனால நீங்கள் நான் எங்க நுழைய முடியுது? பரிசுத்த ஸ்தலத்திலே நுழைய முடியுது. அல்லேலூயா. இது நான் இத கொஞ்சம் விளக்கமா உங்களுக்கு புரியும்படி சொன்னேன்னா, பழைய ஏற்பாட்டின் நாட்கள். எந்த நாட்கள்? பழைய ஏற்பாட்டின் நாட்கள். இயேசு நம்மை சந்திப்பதற்கு முன்பதாக, இயேசு இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பதாக, இன்னும் வசனத்தின்படி விளக்கமா சொல்வேன்னா, இயேசு நம்மை நேசித்த இந்த பூமியில நம்மை தேடி வருவதற்கு முன்பதாக யாரும் லேசில எங்க நுழைய முடியாது? பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைய முடியாது. தேவனுடைய ஆலயம், தேவனுடைய கூடாரம் சில பிரிவுகளை உள்ளடக்கியது. ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நேராக ஜனங்கள் கடந்து வரலாம், அதுவும் பெண்கள் கடந்து வர முடியாது. அப்படி கடந்து வருகிறவர்கள் புறஜாதியரா இருக்கக்கூடாது. அவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? யூதர்களா இருக்கணும். எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? யூதர்களா இருக்கிறவர்கள் மட்டும்தான் அந்த இடத்துக்குள்ளே வர முடியும். யூதர்களா இருக்கிறவர்கள் மட்டும்தான் அந்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அதுல பெண்கள் ஸ்தோத்திரம் அனுமதி இல்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. இரண்டாவதாக, அதற்கு அடுத்த ஸ்தலத்திலே கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆசாரியர்கள், கர்த்தருக்காக பணிவிடை செய்கிற ஊழியர்கள், ஆசாரியர்கள். மேலும் ஆரோனை போல் ஒருவர் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆசாரியன் புறஜாதி அல்ல. அவன் எப்படிப்பட்டவன்? லேவி கோத்திரத்திலே பிறந்தவன். ஆசாரியனாய் இருக்க வேண்டும். அவன் கர்த்தருடைய பணிவிடைகளை செய்வதற்கு அவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள்.
அவர்கள் தான் வர முடியும். மூன்றாவது மகா பிரதான ஸ்தலம், மகா ஸ்தோத்திர பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆரோனை போல ஆசாரி ஊழியம் செய்கிறவர்கள் வருடத்திற்கு ஒரு முறைதான் உள்ளே போவார்கள். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் உள்ளே போவார்கள். மற்ற நேரத்தில் அவங்க என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதுவும் மிகவும் ஆயத்தத்தோடு தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு மிக மிக கவனமாக உள்ளே கடந்து செல்ல வேண்டும். அங்கே உள்ளே என்ன நடக்குதுன்னு வெளியே நிக்கிற யாருக்கும் தெரியாது. அவர்கள் கால்களில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கும். அவர்கள் உள்ளே போனா செத்து விழுந்தா அந்த கயிறை கொண்டுதான் எடுத்து வெளியே என்ன செய்யணும், எடுக்கணும். உள்ளே போனா நிறைய நேரத்துல மரணம் சம்பவிக்கலாம். தேவனுக்கு பிரியம் இல்லாமல் அசுத்தமாக அவர்கள் உள்ளே போனா என்ன சம்பவிக்கும், மரணம் சம்பவிக்கும். அதனால யாரும் லேசில பரிசுத்த ஸ்தலத்துக்குள் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதுதான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இயேசு பாவியாகிய நம்மை தேடி வந்ததினால, புற ஜாதியாகிய நம்மை நேசித்ததினால, நம்மை பரிசுத்தப்படுத்ததினால ஆண்டவர் அடிக்கப்படும் போது, கல்வாரி சிலுவையிலே தொங்கும் பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாய் கிழிந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாய் கிழிந்தது. புற ஜாதியாராகிய நீங்களும் நானும் பரிசுத்த ஸ்தலமாகிய ஆலயத்திற்குள்ளே வருவதற்கும் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கும் பாக்கியம் பெற்றோம்னா இப்படி சும்மா இருக்கக்கூடாது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. தேவ ஆலயத்துக்குள்ள வருகிறதற்கு தகுதி நமக்கு இல்லாமல் இருந்தது. தேவ ஆலயத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி நமக்கு இல்லாமல் இருந்தது. எப்பொழுது கிறிஸ்துவானவர் நம்மை தேடி வந்தாரோ, எப்பொழுது அவர் நம்மை ரட்சித்தாரோ, எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நம்ம ஏற்றுக்கொண்டாரோ, அதனாலதான் திங்கட்கிழமானால் ஆலயத்துக்குள்ள வர்றோம், செவ்வாய்க்கிழமானால் ஆலயத்துக்குள்ள வர்றோம், சனிக்கிழமானால் ஆலயத்துக்குள்ள வர்றோம், ஞாயிற்றுக்கிழமானால் ஆலயத்துக்குள்ள வர்றோம், அதிகாலையானால் ஆலயத்துக்குள்ள வர்றோம், ராத்திரியானால் ஆலயத்துக்குள்ள வர்றோம். இப்படிப்பட்ட வாக்கியம் எதனால கிடைச்சது தெரியுமா? இயேசுவின் மரணத்தினாலே, இயேசு நம்மை வைத்த அன்பினாலே, இயேசு நமக்கு கொடுத்த ரட்சிப்பினாலே. அதனாலதான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க முடியும். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிற பாக்கியம் பெற்றதுனால இங்கே பரிசுத்தமாக்கப்பட்டு, இங்கே போதிக்கப்பட்டு, இங்கே ஆயத்தமாக்கப்பட்டு, இங்கே அர்ப்பணிக்கப்பட்டு, ஆண்டை வருகைக்கு தகுதி உள்ளவர்களாக்கப்பட்டு அந்த பரலோக ராஜ்யத்திலும் சும்மா இருக்கலாமா? அந்த பரலோக ராஜ்யத்திலும் பிரவேசிப்பதற்குரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதாங்க பாவியாகிய நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். பாவியாகிய நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். லேசில் ஆலயத்துக்குள்ள வர முடியாது, லேசில் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. இயேசு நம்மை சந்தித்ததுனால, இயேசு நம்மை தேடி வந்ததுனாலதான் நானோ கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பதற்குரிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. இல்லைன்னா தாவீதுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கும் அந்த பாக்கியம். இப்படிப்பட்ட நமக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நமக்கும் யூதர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்கள் நானும் புறஜாதிகள், நீங்கள் நானும் புறஜாதிகள். ஆண்டவரை அறிந்ததுனால இப்ப நம்ம புறஜாதிகள் அல்ல, கிறிஸ்துவின் சொந்தக்காரர்கள். சொந்தக்காரர்கள் சொன்னா கூட தப்புதான். கிறிஸ்துவின் பிள்ளைகள், கிறிஸ்துவின் பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் ஆகிற பாக்கியம் நமக்கு கிடைத்தது. அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தைரியமாக. எப்படி எப்படி என்ன தப்பு பண்ணாலும் ரைட், நான் கொஞ்சம் நெஞ்ச நிமிர்த்தி தைரியமா தான் இங்க போவேன். அந்த தைரியம் இல்ல. தோத்திரம் தோத்திரம் சொல்லுங்க. ஆமா, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள ஆண்டவரை சந்திக்க வருவதற்கு ஒரு தைரியம். அன்னைக்கு யூதர்களுக்கு கூட அந்த தைரியம் இல்ல. அன்னைக்கு பிரதான ஆசாரியனுக்கு கூட அந்த தைரியம் இல்ல. பயந்து கொண்டேதான் போவாங்க. என்ன செய்வாங்க? பயந்து கொண்டேதான். உள்ள போனா சாவமா வெளியே வருவோமான்னு தெரியாது இல்லையா? உள்ள போன ஒருத்தன் ஊமையானாத்தான் வெளியே வந்தான். குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவன் பேசவே இல்லை. யாரு? சகரியா. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும், நேரம் அல்ல. ஆகவேதான் நீங்கள் நான் தைரியமா கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வருகிற, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவை எல்லாவற்றுக்கும் மேல ஒரு படி மேல போய் சொல்வேன்னா, உங்களில் ஒருவனா இருக்கிற நான் இந்த பலிபீடத்துல நிக்கிறேன்னா, ஒரு தைரியமா நிக்கிறேன்னா, எப்படி இந்த பாக்கியம் வந்துச்சு தெரியுமா? இயேசு என்னை சந்தித்ததுனால, இயேசு என்னிடத்தில் அன்பு கொண்டதுனால, இயேசு என்னிடத்தில்
அன்பு கொண்டனால, நான் ஒரு பெரிய அறிவாளிங்கிறதுனால இல்ல, மக்குதான். நான் ஒரு பெரிய திறமை உள்ளவனா அப்படி இல்ல, எனக்கு எந்த திறமையுமே இல்ல. எல்லாவற்றுக்கும் மேல நான் தகுதி உள்ளவனே இல்ல, எதுக்கும் தகுதி இல்லாதவன். நான் பரிசுத்தமானவன், நான் பாவிதான். பாவியாய் இருந்த என்னைத்தான் கர்த்தர் தேடி வந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் இருந்து பிரசங்கிக்கும்படியாக, இயேசுவை குறித்து பேசும்படியாக கர்த்தர் ஒரு வாக்கியத்தை கொடுத்திருக்கிறார்னா, ஹல்லேலூயா. இல்ல நிறைய பேருக்கு எப்படி இந்த பாக்கியம் வந்துச்சுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் கர்த்தருடைய ஆலயத்தின் மேன்மை நமக்கு தெரிய மாட்டேங்குது, கர்த்தருடைய மகிமை நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆலயத்துக்கு போறது ஏதோ ஆடு மாடு மேய்க்க போறதுனாக்கா சொல்லிட்டு வர்றோம், ஸ்தோத்திரம் இல்லையா? வாசிங்க, எப்படி இருக்குது பரிசுத்த சொல்லுங்களேன் இல்லையா? இன்னொரு வருஷம் சொல்றது, பயத்துடனே கர்த்தரை செய்யுங்க, நடுக்கத்துடனே கனி கூறுங்கள் இல்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு உடம்பு சிலிர்க்கணும். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. ஆமாவா இல்லையா? நீங்க நிறைய பேருக்கு அந்த பயம் எல்லாம் இல்ல, தைரியம்னா சர்ச்சைக்கு வர்றதுக்கு தான் தைரியத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்காக துணிகரமா பாவம் செஞ்சுட்டு அக்கிரமம் செஞ்சுட்டு வர்றதுக்கு அல்ல. தோற்றம் ராமையும் சொல்லுங்க, நகரமியான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதமான கை சொல்லுகிறது. அதை எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. 16வது வசனத்தை வாசித்து பாருங்க வேகமாக. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டை சேர கடவோம். அல்லேலூயா. கிருபாசனத்தண்டை ஓடி வந்தே, கிருபையால் என்னை நிறைத்தீருமே. அல்லேலூயா. எதண்டேல கிருபாசனத்தண்டை. ஆமென். எப்படி? தைரியமாக. ஏன் தெரியுமா? இயேசு என்கிற ஒரு மகா பிரதான ஆசாரியன் நமக்காக பலியாகி இங்க காத்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம தைரியமா தேவ சமூகத்தில் வருவதற்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. இங்க தைரியமா வருவதற்கு ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னா அந்த பரலோக ராஜ்யத்தை போவதற்கு ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, பாவியாகிய நமக்கு கிடைத்த பாக்கியம். பாவியாகிய நமக்கு கிடைத்த பாக்கியம் என்னது? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியான ஒரு பாக்கியம். அல்லேலூயா. முதல்ல பரிசுத்தமாகுதல், நித்திய ஜீவன். இரண்டாவதாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஒரு பாக்கியம். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சுருக்கமாய் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரக்கத்தினாலே இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, தமது இரத்தத்தினாலே. யாருடைய இரத்தத்தினால சொல்லுங்க? யாருடைய இரத்தத்தினாலயா? ஆமா, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால. பின்னாடி இருக்கிற அம்மா மாதிரி சொல்லுங்க, யாருடைய இரத்தத்தினால? ஆமா சொல்றாங்க, அந்த ரத்தம் இந்த ரத்தம் அப்படின்னு. ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆமென். இயேசு கிறிஸ்துவ ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். அப்படி ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கொஞ்சம் மிச்சம் வைத்து கழுவி. அப்படியா இருக்கு? எல்லாமே என்ன விட்டு போயிடுச்சு, இந்த கோபம் மட்டும் என்ன விட்டு கொஞ்சம் போக மாட்டேங்குது. எல்லாமே போயிடுச்சு, இந்த கீழ்ப்படியாம மட்டும் என்ன விட்டு செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. எல்லாமே போயிடுச்சு, இந்த பொய் மட்டும் என்ன விட்டு. எல்லாமே போயிடுச்சு, இந்தி, தெலுங்கு, உருது, மலையாளம், இங்கிலீஷ் கலந்து கட்டி அடிக்கிற இந்த கெட்ட வார்த்தை மட்டும் என்ன விட்டு செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. ஆண்டவர் மிச்சம் வச்சா கழுவுனாரு. ஆண்டவர் மிச்சம் வச்சா கழுவுனாரு. கொஞ்சம் குறைய எதுவும் மிச்சம் வைக்காமல் முற்றிலும் நம்மை கழுகி சுத்திகரித்திருக்கிறார். பாவங்கள் அற, பாவங்கள்
அற கழுவி, எந்த பாவமும் மிச்சம் வைக்காம மொத்த பாவத்தையும் சுத்தமா கழுவிட்டார். எப்படி கழுவிட்டாரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அத கொஞ்சம் சுத்தமா அப்படிங்கறத கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எப்படி கழுவிட்டாரு? சுத்தமா கழுவிட்டாரு. ஆமென். இனி பாவம் செய்யலாமா? இனி பாவம் செய்யலாமா? பாஸ்டர் கொஞ்சம் அப்படி அப்பப்போ வந்து போகுது. அப்பப்ப அது ஏன் வருது? ஏன் வருது? வருமா? வருமா? ஐயோ, நான் ஒரு புழு ஆண்டவரே, நான் ஒரு புழு ஆண்டவரே, நான் ஒரு பூச்சி ஆண்டவரே. அப்படியா? என்ன சொல்லுது? ராஜாக்களாக. ஹலோ, நீங்களும் நானும் யாருங்க? பிச்சைக்கார மாதிரியே சொல்றோமே. அப்படி சொல்லுங்க ஐயா, ஐயா மாதிரியே சொல்லுங்க. எப்படி? சத்தமா ராஜான ஒரு கத்து வேணும். டெத்தாயி போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம சாதாரணமா இல்ல, புழு பூச்சியா இல்ல. எப்படி? ராஜாக்களாக. ஆமென். ஹல்லேலூயா. எப்படிங்க? எப்படிங்க? ஒரு ராஜா ஒரு நாள் ஒரு திருவிழியா போனாராம். ஊருக்குள்ளதான் போனாராம். என் நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்க பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனாராம். அப்படி போகும்போது ஒருத்தன் ரொம்ப கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு உடைஞ்ச தட்டெல்லாம் வச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாராம். என்ன எடுத்துக்கிட்டு இருந்தானா? சொல்லுங்களேன். பிச்சை எடுக்கணும்னு தெரியுங்களா? பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம நாட்டுல பிச்சை எடுக்கிறதா? நம்ம நாட்டு மக்கள் எவ்வளவு நல்லா வச்சிருக்கோம் நினைச்சோம். நம்ம நாட்டு மக்கள் பிச்சை எடுக்கிறதா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டு வந்து ராஜா அவனை கேட்டாரா, இனிமே நீ பிச்சை எடுக்க கூடாது. நீ இனிமே ராஜ அரண்மனையில நீ உள்ள வரப்போற. எங்க வரப்போற? ராஜ அரண்மனையில வரப்போற. நீ ராஜாவுக்கு ராஜாவிடத்துல பிரவேசித்து அரண்மனையில நீ ராஜாவுக்கு அடுத்து நீ வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். எல்லாமே நீ வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். உனக்கு ராஜ அரண்மனையில என்னெல்லாம் வேணுமோ சாப்பிடு, எல்லாம் செய் அப்படின்னு அவரை கொண்டு வந்து அவன் வஸ்திரத்தை எல்லாம் எடுத்து மூட்டை கட்டி குப்பையில போட்டு அவருக்கு நல்ல வஸ்திரத்துகளை உடுத்தி நல்லா இது பண்ணி அவரை நல்ல சுத்தம் பண்ண சொல்லி ராஜ அரண்மனைக்குள்ள அவனை கொண்டு வச்சாச்சு. இப்ப இவன் அந்த ராஜ அரண்மனையில் இருக்கிறான். ஆனா அவன் சொல்லுவானா, ராஜாவே எனக்கு ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நான் ராஜ அரண்மனைக்குள்ள எல்லாம் இருக்கிற ரைட்டு, ஆனா நான் சாப்பிடுறது மட்டும் கொஞ்சம் தனியா தான் சாப்பிடுவேன். சாப்பிடுறது மட்டும் கொஞ்சம் தனியா தான் சாப்பிடுற. ராஜா ஏன் இப்படி ராஜ அரண்மனைக்குள்ள வந்திருக்கிற எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிடலாமே. இல்ல எல்லாரும் கொஞ்சம். அப்ப ராஜா நினைச்சாரா, சரி வெளியில இருந்து பிச்சைக்காரலையா உள்ள கூட்டு வந்திருக்கிறோம், ஒருவேளை கொஞ்சம் சங்கடமா இருக்கு மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும், கொஞ்சம் போக போக சரியாயிக்குவான், அது வரைக்கும் கொஞ்சம் தனியாவே சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி இந்த சரி ஓகே அது மட்டும் உன் விருப்பம் அப்படின்னாரா. இப்ப பாருங்க உள்ள வந்து தினமும் சாப்பிட எடுத்துக்கிட்டு தனியா போய் எங்கேயாவது மறைஞ்சு உட்கார்ந்து என்ன செய்வானா, சாப்பிடுவானா. இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ராஜாவுக்கு ரொம்ப சந்தேகம், இவன் ஏன் இப்படி தனியா போய் சாப்பிடுறான் அப்படின்னு ஒரு நாள் பார்க்கணும். போய் பார்த்தா எல்லா சாப்பாடும் எடுத்துக்கிட்டு போய் அங்க போய் உடைஞ்ச தட்டிலேயே உட்கார்ந்து என்ன செய்யறான். என்ன தட்டுல? அந்த பிச்சை எடுக்கிற தட்டுல எல்லாத்தையும் தூக்கி போட்டான். துணியை தூக்கி போட்டான், எல்லாத்தையும் தூக்கி போட்டான், அழுக்கு வஸ்திரம் தூக்கி போட்டான். இந்த உடைஞ்ச பாத்திரத்தை மட்டும் என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, தூக்கி போட மாட்டேங்குது. ராஜாவுக்கு சொன்னாங்க, ராஜாவே மன்னிச்சுங்க, எனக்கு இந்த சாப்பாடு தொண்டைக்குள்ள இறங்குனா இத்தனை நாள் வரைக்கும் நான் பிச்சை எடுத்தே பொழைச்சிட்டு இருந்ததுனால இந்த தட்டுல சாப்பிட்டா தான் எனக்கு என்ன செய்யும், சாப்பாடு உள்ள போகும். அதனால இன்னைக்கு அநேகருக்கு நாங்க இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை அழகா கழுவி சுத்தம் பண்ணி ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி உங்களை ராஜாக்களா வச்சா இன்னும் நான் கொஞ்சம் அப்படியே போயிட்டு வர்றேன், இன்னும் நான் கொஞ்சம் இங்கிட்ட உலாத்திட்டே வர்றேன், இன்னும் கொஞ்சம் நான் அப்படியே வாழ்ந்துகிட்டு வர்றேன். ஏன் ஆண்டவர் உங்களை ராஜாக்களை மாற்றவில்லையோ, ஆசாரியர்களாய் மாற்றவில்லையோ, உங்களுக்கு ஒரு மேன்மையான வாக்கியத்தை கொடுக்கவில்லையோ, இன்னும் ஏன் அந்த பழைய வாழ்க்கை, இன்னும் ஏன் அந்த அசுத்தமான வாழ்க்கை, முற்றிலும் ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? கொஞ்சம் நஞ்ச ஒட்டிக்கிட்டு வரலாமா? வரலாமா? வரக்கூடாது. நீங்களும் நானும் ராஜாக்கள். ஆமென். மகனாக தெரிந்து கொண்டா மறுபடி பிறக்க வைத்தல்ல சென்று, மகனாக தெரிந்து கொண்டா மறுபடி பிறக்க வைத்தா. ராஜாக்களும் நாங்களே, ஐயாசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம்,
ஆசாரியர்களும் நாங்களே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த பார்க்கலாம். பாவியாகிய நமக்கு கிடைத்த பாக்கியம், பாவியாகிய நமக்கு கிடைத்த பாக்கியம். ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். கருமையான கத்திர பிள்ளைகளை இன்னமும் அந்த உலகத்துல வாழ்றதுக்காக கத்த நம்ம தெரிந்து கொள்ளல. இன்னமும் அந்த உலகத்துல வாழ்றதுக்காக கத்த நம்மை அழைக்கல. ஆண்டவர் நம்ம தேடி வரல. அவருடைய அன்பு பெரியது, அவருடைய அன்பு பெரியது. அவர் நம்மை வைத்த அன்பு பெரியது. பாவியாகிய நம்மை நேசித்து நம்மை தேடி வந்து பாவியாகிய நமக்கு சில வாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். என்னன்னா, ஒண்ணு பரிசுத்தமாகுதல், அதோடு கூட நித்திய ஜீவன். பரிசுத்தமாகுதலும் நித்திய ஜீவனும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியம். இரண்டாவதாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு பாக்கியம். யாருக்கும் கிடைக்காத, இன்னமும் கூட அனைவருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். சாதாரணமானவங்களா கர்த்தர் வைக்கல. நீ ஒரு பாவி தானே, நீ ஒரு அக்கிரம சிந்தை உள்ளவன் தானே, அதுல இருந்து தானே வந்த அப்படின்னு மனுஷன் நம்ம சொல்லி காட்டுவான். கர்த்தர் அப்படி நம்முடைய மொத்த பாவத்தை கழுவி, இனி நீ பாவி அல்ல, நீ ராஜாக்களாக, லேவியராக, ஆசாரியர்களாக நீ வந்திருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒண்ணுதான், நான் பரிசுத்த. ஆகையால் நீங்களும் எப்படிப்பட்ட பரிசுத்தம் தெரியுமா? அவருக்கு ஏற்ற பரிசுத்தம், ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தம். நாளிலே கர்த்தருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில அப்படி தெய்வ சமூகத்துல முழங்கால் படிக்கிட்டு கர்த்தருடைய சமூகத்துல நாம் ஜெபிக்க போகிறோம். எத்தனை பாவங்கள், எத்தனை அக்கிரமங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும், உன் பாவங்கள் கரும் சிவேர் என்று இருந்தாலும், இரத்தாம்பரத்தை போல சிவப்பாயிருந்தாலும், குறைந்த மழையை போல வெண்மையாக்க, நல்ல பஞ்சை போல வெண்மையாக்க கர்த்தரால் முடியும். ஒரே ஒரு அர்ப்பணம். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. பாவியாகி என்னை தேடி வந்து, பாவியாகி என்னை நேசித்து வந்து, பரிசுத்தமாகுதல் எனக்கு ஒரு பாக்கியமாய் கொடுத்திருக்கிறீங்கப்பா. நித்திய ஜீவனை எனக்கு ஒரு பாக்கியமாய் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. பாவியாகி என்னை தேடி வந்து, என்னை அப்படியே கையை பிடித்து தைரியமாய் அழைத்து கொண்டு வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நிறுத்தி இருக்கிறீங்கப்பா. இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் ஆண்டவரே, எனக்கு கிடைத்த பாக்கியம் ஆண்டவரே. பயந்து அல்ல. இரண்டு மனிதர்கள் தேவாலயத்தில் ஒரு ஜெபம் பண்ணும்படி போனார்கள். ஒருவன் பாவியான மனுஷன், இன்னொருவர் பரிசேயன். அவன் இவனை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறான், இவனை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறான். தன்னுடைய நியாயங்களை, தன்னுடைய நீதியை அவன் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஆனா இவனோ உள்ளே வருவதற்கு கூட துணிகரமில்லாமல் அவன் வெளியே நின்று கொண்டு அன்றைய ஆலயத்துக்குள் பிரவேசிப்பதற்கு கூட தகுதியானவன் அல்ல, பாத்திரமான அல்லவன் என்று சொல்லி மார்பை அடித்துக் கொண்டு வெளியே நின்று அவனை பார்த்துதானே கர்த்தர் சொன்னார், அவன் அல்ல இவனை நீதிமானாக்கப்பட்டவன் என்று சொல்லி, அவன் அல்ல இவனை நீதிமானாக்கப்பட்டவன் என்று சொல்லி அந்த பரிசுத்த சமூகத்தில் நுழைவதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது போல, இதை கேட்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தின் அசுத்தங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கரங்களை பிடித்து தூக்கிவிட்டு, நீ இந்த உலகத்தின் அசுத்தங்களிலே உணர வேண்டிய மனிதன் அல்ல, மனுஷி அல்ல, நீ பரிசுத்த சமூகத்திலே வர வேண்டியவன் என்று சொல்லி உங்களை உன்னை அழைத்துக் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரே. அவருக்கு மகிமை செலுத்தலாம். கொண்டு வந்தவர் சும்மா இருக்கலங்க. கொண்டு வந்த நீ ஒரு பாவியா இருந்து வந்தவன் தானே, நீ ஒரு அக்கிரமமா இருந்து வந்தவன் தானே என்று சொல்லி நம்ம உதாசீனப்படுத்தல. மாறாக அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய மகனாக, மகளாக, அவர் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, ஆண்டவனாக நியமித்து வைத்திருக்கிறார். இது சாதாரண வாக்கியம் அல்ல, இது சாதாரண வாக்கியம் அல்ல, இது மகா பெரிய வாக்கியம். இது மகா பெரிய வேலை. எனக்கு புரியலையே, இது எனக்கு புரியலையே, இது எனக்கு புரியலையே. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில இனிமேல் பாவங்கள் இருக்குமானா, உன்னுடைய வாழ்க்கையில இனிமேல் குற்றம் குறைகள் இருக்குமானா, தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறது அப்படியே தான் இருப்பான் அவன். அவன் வாழ்விடைய மாட்டான், அவனுக்கே ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள மாட்டான்.
மாட்டான். ஆனா அறிக்கை செய்து விட்டு விட்டாரோ இரக்கம் வருவான், இரக்கம் வருவான். உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டா ஆண்டவர் உனக்கு இரக்கத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தர் 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 என்று சதா காலமும் போற்றப்படுகிற எங்கள் பரிசுத்த பிதாவை, இந்த பரிசுத்தமான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. பரிசுத்தமான ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே பாவியாய் எங்களை தேடி வந்து எங்களுக்கு சில வாக்கியமான வாழ்க்கைகளை கொடுத்து எங்களை பரிசுத்தமாக்கி உம்முடைய பிள்ளையாய் மாற்றி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்து ராஜாக்களாக ஆசாரியர்களாக எங்களை கர்த்தர் நிலைநிறுத்தி ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஆகிலும் பாவங்கள் இருக்குமானா, எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் உமக்கு பிரியமில்லாத ஏதாகிலும் காரியங்கள் இருக்குமானா, வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து எங்களை நித்திய வழிக்கிறதாக நடத்துவீராக. இந்த மறுவிசை கூட எங்களை பரிசுத்தமாக்குங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் பரிசுத்தமாக்குவீராக ஆண்டவரே, பரிசுத்தமாக்குவீராக. சிறியவர்கள் பரிசுத்தமாக்கப்படட்டும், வாலிபர்கள் பரிசுத்தமாக்கப்படட்டும், வயோதிபர்கள் பரிசுத்தமாக்கப்படட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உமக்கேற்ற ஒரு பரிசுத்தம் கடந்து வருவதாக. பாக்கியமான வாழ்க்கை நினைத்து உம்முடைய அன்பை நினைத்து உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வதற்குரிய கிருபையை கர்த்தர்களுக்கு தருவீராக ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஒவ்வொருவரையும் அப்படியே பரிசுத்தப்படுத்த யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை இந்த நாளிலிருந்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அர்ப்பணித்து இருக்கிறார்களோ அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவர்களோடு இருந்து பரிசுத்தமாய் அவர் நடத்துவீராக. எந்த பாவம் அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு, எந்த பாவம் அவர்களை தொடாதபடிக்கு ஒவ்வொருவர் இரத்த கோட்டுகளும் மறைந்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நேரத்திலும் கூட யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறார்களோ கண்ணீரை துடைக்கிற இயேசு அவர்கள் கண்ணீரை எல்லாம் மாற்றி களிப்பாய் மாற்றும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் பலவிதமான பிரச்சனைகளோடு இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே பிரச்சனைகள் நீங்கி சமாதானத்தை கண்டுகொள்ளட்டும் ஆண்டவர். யாரெல்லாம் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காத என்று காத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடப்பதாக. யாரெல்லாம் கடன் பாரத்தோடு வேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டாவதாக, உண்டாவதாக. யாரெல்லாம் நன்மைக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் ஒரு குழந்தை வாக்கியத்திற்காக எதிர்பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய வாழ்க்கையில அற்புதம் நடப்பதாக. அற்புதங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா. வியாதியோடு பலவீனத்தோடு கண்ணீரோடு இருக்கிற வாழ்க்கையில் ஒரு விடுதலை சுகம் பலன் உண்டாவதாக. என்னால பரிசுத்தமா வாழ முடியலப்பா, நான் பரிசுத்தமா வாழ விரும்புறப்பா, ஆனாலும் பாவம் என்ன வஞ்சிக்குதுப்பா, பாவத்தை மேற்கொள்ள முடியலப்பா, பரிசுத்தமா வாழ உதவி செய்யுங்க அப்படின்னு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ்வதற்குரிய கிருபையை வழிநடத்தலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரை சமாதானத்தோடு அனுப்புவீராக, ஒவ்வொருவரை சமாதானத்தோடு அனுப்புவீராக. யாரெல்லாம் அந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்களாக. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும், காத்துக்கொள்ளும். சகல துதிகர மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீன் பிரியேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.